17 ஆண்டுகள் ஒரே கட்சியில் இருப்பதைப் போல இதுநாள் வரைத்தான் ரஜினியின் ரசிகராகவே இருந்து வருவதாக மத்திய சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் கூறியுள்ளார். கேண்டிட் வித் கேண்டிடேட் தொகுப்புக்கு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மத்திய சென்னை இந்த வட சென்னை தொகுதிகள்லாம் திமுகவோட கோட்டைன்னு அவங்க சொல்றாங்க. இந்த தொகுதியில உங்களுக்கு பிஜேபி வாய்ப்பு கொடுத்தப்போ நீங்க அதை எப்படி உணர்ந்தீங்க? என் வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷமான தருணம் என்பது இந்த திமுக கோட்டைன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, மொத்த குடும்ப அரசியலோட என்டையர் எபிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மத்திய சென்னை தொகுதி தான். நீங்க கலைஞர் அவரோட இல்லத்துல ஆரம்பிச்சு முக ஸ்டாலின் இல்லத்துல இருந்து திமுகவோட ஹெட் ஆபீஸ் இருக்கக்கூடிய அறிவாளர் இருக்கக்கூடியதுல இருந்து எல்லாமே திமுகவுக்கு ஒரு முக்கியமான இடம் இது. அது மட்டும் இல்லாம திமுகவோட இளவரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்யம் தான் நடத்துறது. அந்த ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் எம்எல்ஏ இருக்கக்கூடிய இந்த தொகுதியெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். திரு தயாநிதி மாறன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான். சோ அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு குடும்ப அரசியலின் மொத்த ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில போட்டியிட வாய்ப்பு கிடைச்ச எனக்கு மிகப்பெரிய பெருமை. நரேந்திர மோடி அவர்களோட கனவு என்பது இந்த குடும்ப அரசியலை இந்திய திருநாட்டிலிருந்து ஒழிக்கணும் என்பதுதான். அதை ஒழிப்பதற்கு, குறிப்பாக தமிழகத்துல ஒழிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காருமே என்னோட மிகப்பெரிய பெருமை. இப்போ வாரிசு அரசியல் பத்தின விமர்சனங்கள் வருதுல, இப்போ பிசினஸ்லயும் அப்படிதான் நடக்குது. அப்பா பிசினஸ் பையன் எடுத்து பண்றாங்க. ஆனா அரசியல்னு வரும்போது மட்டும் ஏன் அது விமர்சிக்கப்படுது? சினிமால அது இருக்கு, நெப்போட்டிசம் இருக்கு. ஆனா ஏன் அரசியல்ல மட்டும் அது ரொம்ப தீவிரமா விமர்சிக்கப்படுது? மேடம், இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திமுக அரசியல பிசினஸா பாத்துட்டாங்க. அரசியல் இஸ் நாட் அ பிசினஸ். அரசியல் சேவை. அரசியல சேவையா பார்ப்பவங்க ஹெரிடிட்டரியா கொண்டு வர மாட்டாங்க. பிசினஸ்ல அப்பா சம்பாதிச்ச காசை பையன் எடுத்துக்கிறது ஓகே, சகஜமான விஷயம். நீங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ல சச்சின் டெண்டுல்கர் இந்தியா டீம் கேப்டன் நம்பர் 1 பேட்ஸ்மேன், அவர் பையன் நம்பர் 1 இருக்கணும் அவசியம் கிடையாது. அவர் நம்பர் 1 பேட்ஸ்மேன் வேர்ல்டா இருந்ததுனால இன்னைக்கு அவர் பையனை தூக்கி இந்தியா டீம் கேப்டன் ஆக முடியாது. இது ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் டிஃபரெண்ட். இட்ஸ் நாட் பிசினஸ். அதை முதல்ல உணர வேண்டும். பிசினஸ்மேன் வினோஜ், அரசியல்வாதி வினோஜ், எவ்வளவு ஸ்கோர் கொடுப்பீங்க ரெண்டுத்துக்கும்? நான் பிசினஸ்ல இருந்து வெளியே பல காலம் ஆச்சு. 2016 இருந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே ரிசைன் பண்ணிட்டு பாஜகவோட இளைஞரணி மாநில தலைவராக பொறுப்பேற்று முழு நேரமாக இதை மட்டுமே பணியாக வைத்து மழைக்காலமாகட்டும் வெள்ளமாகட்டும் முதல்ல களத்துல வந்தது பிஜேபி தான். சோ இதை ஒரு மிகப்பெரிய பங்காக எடுத்து மக்கள் சேவையில எங்களை முழுமையாக உள்ள எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்.